ஓம் சக்தி. அன்பும் இன்பத்தையும் இன்று ஆசூரியாக தந்த பங்காரு பெருந்தெய்வம் அம்மாவுக்கு வணக்கம். அம்மா, நீ நலமா? நாங்கள் உன்னை நம்பி வழிபடுகிறோம். நீ அமர்ந்து எங்களுக்கு பேராற்றலையும் ஈர்ப்பம் கொண்டு உயிர்ப்புடன் எழுந்து பல ஆன்மாக்களை இந்த குரு வழிபாடில் வழிநடத்துவாயாக. அன்னை ஆதிபராசக்தியை உணர்த்திய குருவும் அவர் உருவமான ஆதிபராசக்தியுமே பேரழகு. அந்த பேரழக இங்கு யாராவது தமிழ் தெரிந்தவங்க, கவிதை எழுதக்கூடிய திறன் இருக்கிறவங்க 2 வரியில் சொல்ல முடியுமா? திருமூலர் எழுதினார், திருஞான சம்பந்தர் சொல்லினார், தேவாரம் உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது. நமக்கு தெரிந்த அறிவும் நமக்கு தெரிந்த மொழி ஞானத்தை கொண்டும் நாம் அம்மாவை வர்ணிக்க வேண்டும். இங்க யாராவது இருக்கீங்களா? 2 வரியில அம்மாவுடைய பேரழக சொல்லணும். வர்ணனை தெரியாது, அழகா சொல்ல தெரியாது, அப்புறம் எப்படி உயிர்ப்பு வரும்? எப்படி அம்மாவை மனசுக்குள்ள நிலைநிறுத்த முடியும்? தெய்வத்தை எப்பயுமே நம்ம மொழி கொண்டும் அர்ச்சனை செய்ய வேண்டும். மனம் மாறி அவர் பாதத்தில் மலர்களாக தூவ வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் மலரிடம் போகும்போது மனம் மாற்றம் அடைந்தேன், உன் நறுமணத்துக்காக வந்துள்ளேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். வாங்க உள்ள வாங்க. மன்னிக்கணும், அவங்க எப்படின்னா தன்னுடைய குருக்காக ஒரு அறையை ஒதுக்கியவர்னு அவங்க மகள் மூலம் நான் கேள்விப்பட்டதுனால அவங்கள நம்ம இது மாதிரி ஒரு விஷயத்துல கரெக்டா அம்மா அவங்கள நமக்கு அமைச்சிருக்காங்க. அதாவது குரு இருக்கிறார், அவருக்கு ஒரு அறை தேவைன்னு தன் வீட்டில் கொடுத்த நல்ல ஒரு ஆன்மா அவங்க. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொரு மனக்குறையும் தீர வேண்டும். நடையில் அம்மா எனக்கு கனவாக காட்சி தந்தாங்க. அங்கே தான் விழுந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே அம்மா திருப்பாதம் தான். என்னையே கதி என்று என் திருவடியே சரணாகதின் என்ற எந்த ஆன்மாவையும் ஒரு வழிபாடில் வர சொல்லி உன் பிரார்த்தனை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கேன், என் அருகில் தான் நீ இருக்கிறேன்ட்டு எப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுன்றதுக்காக தான். அனுபவப்பட்டவங்க அவங்க நம்புறவங்க சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு பக்தி அதிகமாகும். அம்மா சொல்றதை பற்றி சொல்றதுக்கு அதை அனுபவிச்சவங்களே நேராக சொல்லட்டும், நானும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அம்மா அமுச்சு விட்ட மாதிரியே இருக்கு. அங்கே யாராவது சின்ன பிள்ளை இருக்கா? வா. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி யாருக்கு பரிசு தர முடியும்? வா. குரு வழிபாடுல குரு உபதேசம், குருவுடைய வழிபாதை சொல்லி கொடுக்குற யாருக்கு நம்ம பரிசு தருவோம்? மந்திர நூல் வச்சிருக்கீங்களா? 890 அந்த வரியை படிங்க. நான் என்னும் பொய்யை நடத்துவை போற்றுவோம். ஓம் நான் எனும் பொய்யை நடத்துவை போற்றுவோம். ஓம் பிஞ்சினில் துவர்ப்பை வைத்தாய் போற்றுவோம். ஓம் காயினில் புழிப்பை வைத்தாய் போற்றுவோம். ஓம் கனியினில் இனிப்பை வைத்தாய் போற்றுவோம். ஓம் கனிந்த பின் காம்பினின் கலற்றுவை போற்றுவோம். ஓம் கனியிலும் தத்துவம் காட்டினை போற்றுவோம். ஓம் கனியென கனிந்திட வைப்பாய் போற்றுவோம். ஓம் கனிந்த பின் எம்மையும் கழற்றுவை போற்றுவோம். ஓம் இருள் சேர் இருவினை தனிப்பாய் போற்றுவோம். ஓம் பொருள் சேர் நின் புகழ் போற்றுவோம் போற்றும் சக்தி. அதுக்கு இப்பதான் அது சம்பந்தப்பட்ட ஒரு அருள்வாக்கு தான். அதுக்காக தான் இந்த சின்ன பையனை கூப்பிட்டேன். கிட்ட மட்டும் காமிச்சிட்டே வா. ஏன்னா என் பணி அம்மாவின் அருள்வாக்கை அதனுடைய ஆழ்ந்த அர்த்தத்தையும் உங்கள் ஆன்மாவிடம் சேர்ப்பது. அதுக்கு என்னென்ன முறையோ அதை நான் கையாள விரும்புகிறேன். இன்னைக்குடைய அருள்வாக்கு என்ன என்பதை 3 முறை சொல்லியிருக்கிறாங்க. 1 1008 நீங்கள் படித்த வரிகள். 2வது இயற்கையான பொருளை உங்கள் கண்முன் சிறுவன் காட்டுகிறான். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு இன்னைக்கு குரு பூஜையில் இருந்து நீங்கள் மனதார போகும்போது அந்த கருத்தை உள்வாங்குவது தான் அருள்வாக்குக்கு அம்மா சிந்திய வேர்வை. எத்தனை வேர்வை, எத்தனை உழைப்பு, எத்தனை மேனி வருத்தம் கொடுத்தாலும் என் மகன் என் மகள் அவளை கரைவேற்ற வேண்டும், அவர் வாழ்க்கையை நல்வழியில் நடத்த வேண்டும் என்று
அரை நூற்றாண்டுக்கு மேல் உழைத்த நம் குருவை எப்படியாவது கிடைக்கிற வாய்ப்பில் அது அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஆழ்ந்த அர்ப்பணிப்போடு நம்ம உணரணுன்றதுக்காக தான் இத்தனை முயற்சியுமே. அடுத்தது ஆன்மீகம் அறிவோம். ஓம் சக்தி. இந்த ஆன்மீக இயக்கத்தில் இலையாய் இருக்கும்போது உதிர்வன உண்டு, அரும்பாய் இருக்கும்போது உதிர்வன உண்டு, பூவாய் இருக்கும்போது உதிர்வன உண்டு, பிஞ்சாகி உதிர்வன உண்டு, காயாகி உதிர்வன உண்டு, கனியாகி உதிர்வன உண்டு. அன்னையின் அருள்வாக்கு. 1997 அம்மா சொன்னது. நன்றி ஐயா. அடுத்தது இந்த படத்தை எடுத்துமே காட்டுங்க, எல்லாருக்கும் காட்டிட்டு வாங்க. நீங்க போங்க. அன்னையின் அருள்வாக்கு சொல்லி உங்க ஆழ் மனதில் என்னென்ன உணர்வுகளோ இருக்கோ அதை மீட்டெடுக்கணுன்றதுக்காக மட்டுமே இந்த அருள்வாக்கு. ஒரு இலை எப்பொழுது கீழே உதிரும்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று நல்லா பழுத்த இலையானா மண்ணுக்கு போய் மண்ணுக்கு உரமாகும். அப்படி இல்லை நல்ல காற்று அசைவில் கொட்டும். அது மாதிரி ஆரம்ப காலத்தில் அம்மா கிட்ட வந்து அவங்க சொன்ன அருள்வாக்கு வேள்வியில் அந்த சில ஆண்டுகளுமே அம்மாயிடம் இருந்து விடை பெற்றவர்களும் உண்டு. அடுத்தது அரும்பாய். ஒரு மழை நீர் பற்று அந்த பூ எப்படி மொட்டாகும் போது அந்த மொட்டுக்குள்ள என்னென்ன உணர்வுகள் இருக்கும். எப்பொழுது சூரியன் ஒளிப்படும், இல்லை இரவில் வந்து மலரக்கூடிய மலராக இருந்தால் கதிரவன் ஒளி எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்திருக்கிற மாதிரி அம்மாவோட வருகைக்கு காத்திருந்து அம்மா அற்புதம் செய்வார்களா, அம்மா வருவாங்களா, அம்மா எனக்கு ஒரு வாக்கு சொல்லுவாங்களா, மந்திரிப்பு கொடுப்பாங்களா, என்னை வந்து பாதத்தை தொட விடுவாங்களா, என்கிட்ட பேசுவாங்களா. அந்த மொட்டில் இருக்கிற சில பேர் அப்படிதான் ஆன்மா. அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா காசு கொடுக்காதா, குழந்தை கொடுக்காதா, கல்யாணம் கொடுக்காதா அப்படின்னு அந்த நிலையிலே உதிர்வதும் உண்டு. அம்மா எனக்கு இதெல்லாம் தரலை, அதனால் நான் அங்கே போக மாட்டேன், இனி தொடர்ந்து வழிபட மாட்டேன்னு ஒரு மொட்டோட நிலையிலே உதிர்வர்களும் உண்டு. அதை தான் நீங்கள் நிறைய ஒரு விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மரத்தில் அத்தனை பூக்கள் இருந்தாலும் அத்தனையும் காயாகாது. புரியுதுங்களா? அதுவே சில தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஆனாலும் அம்மாவுடைய தொண்டு நான் செய்ய விரும்புகிறேன்னு தொடர்பவங்களும் உண்டு. அப்புறம் மொட்டுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஒரு சின்ன வயசு மாதிரி, குழந்தை பருவம் மாதிரி. அப்போ இல்லைன்னா சொல்லுவோம், ஸ்கூலை முடிச்சிடணும், காலேஜுக்கு முடிச்சிடணும், சீக்கிரமாக வளர்ந்துடணும் அப்படின்ட்டு. வளர்ந்த பிறகு என்ன சொல்லுவீங்க? ஏண்டா வளர்ந்த, ஏண்டா இதுன்ட்டு. எல்லாருக்குமே பசங்களுக்கு என்ன மனசில் தோணுன்னா, 18 வயசு ஆகட்டும், 18 வயசு ஆகட்டும். 18 வயசு ஆனவங்களுக்கு தெரியும் அது ஆகவே கூடாதுன்ட்டு. அப்படி ஒரு நிலைப்பாடில் மலர் அந்த 25 வயசுலேருந்து 30 வயசில் ஓடிக்கிட்டே இருக்கும், குடும்பம், வாசனை அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு குழந்தை நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது, அது காயாகிறது. அப்போ நீங்கள் எல்லாருமே மாமியாராகவோ நீங்கள் வந்து நல்ல அவங்க குடும்பத்தை வழி நடத்தவங்களா இருக்கீங்க. அந்த காய் என்ன ஆகுது? கனி ஆகிறது. அப்போ உங்களுடைய ப்ரமோஷன் என்னன்னா என்ன ஆகுறீங்க? பாட்டி ஆகுறீங்க. இந்த பாட்டி என்ன பண்ணணும்? தாம் பிள்ளை பெற்றெடுத்த பிள்ளைக்கும் அம்மாவை வழிகாட்ட வேண்டும், குரு அம்மாவை வழிபடுது சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை அவர்கள் தைரியமாக நம்பிக்கையாக எதிர்கொள்வார்கள். அப்பதான் அந்த கனி என்ன ஆகுது? விதை ஆகிறது. அப்ப இதே இடத்துல ஒரு 5 தலைமுறையா அம்மா கிட்ட வந்து அருள்வா கேட்டவங்க உண்டு. 5 தலைமுறை, 4 தலைமுறையாக, 3 தலைமுறையாக வந்து அபிஷேகம் இருமுடி கட்டி வந்து அபிஷேகம் பண்ணவங்களும் இருக்கு. இப்ப சொல்லுங்க, தலைமுறையாக
அம்மாவை வணங்க வேண்டுமா, இல்லை சின்ன சின்ன தேடல்களையும் ஆசைகளும் அங்கே உதிர வேண்டுமா? அதுதான் இந்த ஆன்மீகத்தின் தத்துவம். அப்புறம் விதை என்ன ஆகும்? தன்னுடைய காலம் வருவரை காத்திருக்கும், திரும்பவும் விருட்சமாக வருவது. அதுபோல நீங்கள் சொல்லும் கதை, கருத்து, அம்மாவோட மந்திரங்கள், அம்மாவுக்காக நீங்கள் செய்யும் சேவை, குருவை ஏற்று அவருக்கு நீங்கள் செய்யும் அபிஷேகம், குருவை ஏற்று அவருக்கு நீங்கள் செய்யும் பாத பூஜை, எல்லாம் பலனும் உங்களுடைய வருங்கால சன்னதிற்கு அம்மா தருவாங்க. அது வழிபாடு மன்றமாக மக்களுக்கு தருவாங்க. சக்தி பீடமா அமைத்து கொடுத்த அத்தனை பக்தர்களுக்கும் தருவாங்க. ஆனா அந்த இடைப்பட்ட காலமான 25 ஆண்டு, 35 ஆண்டு, 50 ஆண்டு நம்ம ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டு செல்வது நம்மளுடைய கட்டாயம். அந்த மரத்துல அந்த காம்பு நல்லா இறுக பிடிச்சிட்டு எப்போ உதிரணும்னு தெரிகிற மாதிரி, நான் ஆரம்ப காலத்தில் நான் அம்மாவோட பணி செஞ்சேன், முக்கியமானவன் நான் இல்லைன்னா அந்த ஊரில் ஆன்மீகம் வளர்ந்துருக்காதுன்றவனுக்கு அகங்காரம். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த காம்பு பார்த்தா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அது பருவம் வரும்போது வரைக்கும் பிடிச்சிட்டுட்டு அப்புறம் விட்டுடும். அதேமாரி பற்று அற்று இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் இந்த ஆன்மீகம். நமக்கு வயசாயிடுச்சு, நல்லா வாழ்ந்தோம், அம்மா எப்ப தன்னுடன் அரவணைத்துக் கொள்கிறாளோ, தன்னுடைய ஜோதியில் சேர்த்து கொள்கிறாளோ என்று நம்ம அப்ப முத்தியும் சித்தியும் தேடுவது அவரவர் பக்தி நிலை. அதுதான் இந்த அருள்வாகு. ஸோ இப்படி ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் தயவு செய்து. அதனால்தான் அந்த 1008 படிக்கும் போது அது அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை மெய் அல்ல. நமக்கு வயசாகும், இந்த உயிரும் உடலை விட்டு போகும். ஆனால் நம் ஆன்மா உணர்ந்து இந்த உலகத்தில் சேவையாக நல்ல எண்ணங்களாக நாம் விட்டுவிட்ட செயல் தொடர்ந்தே நடந்து கொண்டிருக்கும். அதுக்கான விஷயம்தான் நம்ம செய்யணுமே கண்டி. நம்ம இறந்த பிறகு என்ன ஆகும்னு வருத்தப்படுவதோ, இறப்பை நினைத்து நம்ம வருத்தப்படக்கூடாதுன்னு அம்மா வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னா, எவ்ரி கன்க்ளூஷன் ஹாஸ் பிகினிங்னு சொல்லுவாங்க. ஒன்று ஃபேர்வெல்ல கூட சொல்லுவாங்க, இன்றைய முடிவு நாளை தொடக்கம். அம்மா சொன்ன போல் பற்று அற்று ஆசைகள் இல்லாமல் அம்மாவை மட்டுமே நினைந்து இந்த ஆன்மா ஆனந்த கொண்டாட்டம் அடைய வேண்டும். அதைத்தான் குரு சொல்லியிருக்கிறார் என்பதற்கு இந்த வாய்மொழியே, அம்மா நான் உன்னை சரணாகதி அடைந்து விதையாக இருக்க விரும்புகிறேன், திரும்பவும் பல ஆன்மாக்கள் மூலம் விருச்சிகம் தர வேண்டும், அதற்கு இந்த வழிபாடு ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க பார்த்தீங்கன்னா உண்மையாவே அது எனக்கு நடந்த சித்தாடதான் நான் நினைக்கிறேன். அம்மாவுக்கு எப்போ நான் வழிபாடு பண்ணாலும் அம்மா கிட்ட கேட்டுப்பேன், இந்த வழிபாடு ஏற்றுக்கொள். அப்ப அந்த அம்மா முழுமையாக சிரித்த மாதிரி நான் உணர்ந்தேன், அந்த சிலையில் சிரித்ததாக உணர்ந்தேன். அர்ச்சனை பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் அந்த பூ ஒன்று விழுந்துட்டு இருந்தது. அப்படின்னா என்ன? உன் மந்திரத்தின் அர்த்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உன் ஆன்மாவின் எண்ணத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உன் வழிபாடை நான் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். அவங்களுக்கு நம்ம அவங்களுடைய முறையான கோடி அர்ச்சனை பிப்ரவரி 22 நடக்குது. அதில் கலந்து கொண்டு அவருடன் அவர் வழிகாட்டுவில் இயற்கை சக்தியை வழிபடுவோம். அதை வழிபட்டால் மட்டும்தான் இந்த வெப்பம்லாம் குறையும். இந்த பிப்ரவரியில் இவ்வளோ வெப்பம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் அதெல்லாம் வெப்பம் தணிந்த அம்மாவுக்கு அருள்மழை பொழிய வேணும் வேண்டிக் கொள்வோம். கோடி அர்ச்சனை அந்த இயற்கை அந்த அம்மாவுக்கு அர்ச்சனை அடிகளார் அம்மாவுடைய பிறந்த நாள் முன்னிட்டு செய்கிறதுல எல்லாரும் கலந்துக்குங்க, மந்திரத்தை சொல்லுங்க. இந்த பூமியை எழுச்சிப்பட இயற்கையோட வளத்தோட நம்ம செய்வோம். அம்மா பிறந்த நாள் யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க? ஒவ்வொரு முறையும் அம்மாவை பொய் கண்ணு கொண்டு தேடாதீங்க, மெய் கண்டு கொண்டு தேடும்போது எல்லாம் அம்மாவை நம்மளுக்கு பண்ணுவாங்க. எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கவில்லையோ, இந்த இயற்கையினுடைய அழகான வழியை காட்டுதலை ஏற்றுக்கொண்டு தைரியமாக இருப்போம். ஓம் சக்தி. நன்றி. அப்புறம் அங்கே ஒருத்தர் ஓடி வராங்க, எப்படியாவது நான் அம்மாவுடைய சொல்லிடலாமான்ட்டு 2 நிமிஷத்தில் சொல்லணும், ஏன்னா மற்றவர்கள் நேரம் அவசியம். வாங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.
வலது காலினை மடக்கி இடது காலினை ஊன்றி கம்பீரமாக ஒய்யாரமாக வீற்றிருந்து தன் இரு மீன் விழியால் உயிர்களை வளர்க்கும் மங்கள கழுத்தழகி மரகத நிறத்தழகி மங்கையர்க்கெல்லாம் அரசி அன்னை ஆதிபராசக்தி, அழகிற்கு அழகூட்டும் அன்னையே ஆதிபராசக்தியே பேரழகி. நான் சொன்னேன்ல, அம்மா எப்படியாவது தனக்கு பிடிச்ச மாதிரி மொழி வளத்தை வாங்கிக்கோ. ஏன்னா அப்படி தன்னை ஒன்னொன்னா பார்த்து அம்மா தன்னை ஒரு உருவமாக பதிச்சுட்டாங்க. உண்மை தானே? எனக்கு இப்படி தான் அலங்காரம் பண்ணணும், என்னை கும்பிட்றவங்க இந்த உடை தான் அடிக்கணும், இந்த மந்திரத்தை தான் சொல்லணும், இப்படி தான் வேள்வி நடக்கணும், இப்படி தான் முதல்ல பொருள் போகணும்னு சொன்னாங்க. நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. அம்மாவோட மனசு குளிரும். அந்த தமிழ் மொழியில் அழகாக நீங்கள் அவங்கள வர்ணிச்சப்ப அம்மா இன்னும் நல்ல மோகன சிரிப்போடு அமர்ந்திருப்பாங்க. நன்றி சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.